வளைகுடாவுக்குள் அமெரிக்க கடற்படை வரமாட்டாது. அப்படி வந்தால் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 160 கிலோமீட்டர்கள் மிக அபயகரமான ஒரு பாதையாலே பயணிக்க வேண்டும். அதாவது இந்த ஹோர்மோஸ் நீரிணையை கடக்கின்ற போது மிக குறுகிய 6 மைல் இடைவெளிக்குள்ளால கடக்க வேண்டும். 160 கிலோமீட்டர்கள் நீண்ட பாதை, ஒரு முழங்கை வளைவிலே திரும்பி செல்கின்ற பாதை. ஆகவே முழங்கை வளைவிலே திரும்பி செல்கின்ற போது 3 பக்கங்களில் இருந்து ஈரானிய தரையிலிருந்து தாக்குதல்கள் வரும். ஆகவே கப்பல்களுக்கு தரையிலிருந்து தாக்குதல் தொடுக்கப்படுகின்ற போது அதை எதிர்த்து கப்பல்களால் நின்று பிடிக்க முடியாது. இரண்டாவது, ஈரானுடைய அதிசக்தி வாய்ந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இந்த கப்பல்களை தாக்கிவிடும். ஆகவே இவர்கள் ஒரு 280 கிலோமீட்டர்களுக்கு அப்பால தான் இப்ப நம் தரையில இருந்து, ஈரானிய தரையில இருந்து ஒரு 280 கிலோமீட்டர்கள் அப்பால நின்று கொண்டுதான் இந்த போர்க்கப்பல்களால் இதையும் செய்ய முடியும். ஆகவே ஒரு போர்க்கப்பல்கள் மீது தொடர்ந்து ஈரான் ஏவுகணை தாக்குதலை தொடுத்தால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு இந்த அமெரிக்காவின் ராஜாக்கள் எல்லாம் கடலிலே மூழ்க வேண்டி வரும். பல ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் மரணமடைய வேண்டி வரும். ஆகவே இந்த ஈரானுடைய துறைமுகங்களை கட்டுப்படுத்தி ஒரு வேலியை போட்டு இவர்கள் பயப்படுத்தி கொண்டு இருக்கலாமே தவிர ஈரானுடைய துறைமுகங்களை அழித்து துறைமுகங்களுக்கு நெருக்கமாக வந்து நின்றால் தரையிலிருந்து ஏவுகணை தாக்குதல்கள் தொடுக்கப்படும். இன்று இருக்கிற நிலைமையில சட்டலைட் தொழில்நுட்பத்தை, அதாவது ஈரான் ரஷ்ய சீன சட்டலைட்டு கொண்ட உதவியோடு தாக்குதல் நடத்துவதாக பென்டகன் சொல்ல தொடங்கிவிட்டது. ஆகவே துல்லியமான தாக்குதல்கள் எதிர்காலத்தில் வரும். அதனாலதான் இந்த அதாவது வளைகுடா கடலுக்குள் இந்த அமெரிக்க படைகள் நுழைய மாட்டார்கள். அவ்வாறு நுழைவதா இருந்தால் பல ஆயிரம் படை வீரர்களுடைய பலியெடுப்புகளோடு தான் அது உள்ளே போகும், இரண்டு தரப்புகளிலும். ஆகவே ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் இந்த அழிவின் மத்தியில போனாலும் இந்த தாக்குதல் தொடர்ந்து நீண்ட காலத்துக்கு செல்லும். ஏனென்றால் ஈரானுடைய தரைப்பகுதி, வளைகுடாக்களுடைய முழுமையான பகுதியும் ஈரானுடைய முழுமையான பகுதியின் அரைவாசி பகுதி ஈரானுடைய தரைப்பகுதியாகவும் மற்ற பகுதியில தான் 6 அராபிய நாடுகள் இருக்கின்றன. ஆகவே முழுமையான பகுதி ஈரான் பக்கம் இருப்பது மாத்திரமல்ல, அந்த பகுதியினுடைய புவியியல் சூழல் எப்படி இருக்கின்றால் இந்த வளைகுடா கடலை அண்மித்து தொடர்ச்சியான மலைத்தொடர் குன்றுகள் இருக்கின்றன. ஆகவே இந்த மலைத்தொடர்களில் இருந்து கொண்டு பாதுகாப்பா அரண்களை அமைத்துக் கொண்டு இந்த ஈரானியர்கள் போரிடுவார்கள். ஆகவே இந்த பகுதியில தரைப்படை நடவடிக்கையை செய்ய முடியாது. கடலிலே பயணம் செய்வதற்கு அவர்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்துவார்கள். மலை குகைகளுக்குள்ள இருந்து கொண்டு